சூரியனார் கோயில். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள சூரியனார் கோயில் 11ஆம் நூற்றாண்டில் முதலாம் குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்ட சூரிய பகவானை முதன்மை கடவுளாக கொண்ட பழமையான நவக்கிரக தலமாகும். இந்த ஆலயம் சூரிய பகவானுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட அரிய கோயில்களில் ஒன்று. நவக்கிரக தலங்களில் சூரிய பகவானுக்கான பிரதான தலம். சோழர் கால கட்டிடக்கலை அம்சங்கள் கொண்ட கோயில். மூலவர் சூரிய பகவான். அம்மன் உஷாதேவி மற்றும் பிரத்யூஷாதேவி. பக்தி நம்பிக்கை. இங்கு சூரிய பகவானை வழிபட்டால் உடல் ஆரோக்கியம், கண் சம்பந்தமான பிரச்சனைகள் குறைவு, தொழில் முன்னேற்றம் கிடைக்கும் என பக்தர்கள் நம்புகின்றனர். உள்ளூர் மரபின்படி நவகிரகங்கள் சிவனை வழிபட்டு பாப விமோசனம் பெற்றதாக ஸ்தல புராணங்களில் கூறப்படுகிறது. சுவாரஸ்ய தகவல்: இந்த கோயிலில் வழிபடும்போது முதலில் சூரியனை வழிபட்டு பிறகு மற்ற நவகிரகங்களை வழிபடுவது மரபாக உள்ளது. இங்கு சூரியன் தன் மனைவியர் உஷா பிரத்யூஷா தேவியுடன் மற்ற நவகிரகங்களுக்கும் தனித்தனி சன்னதிகளுடன் வடக்கு நோக்கியவாறு அருள்பாலிக்கிறார். சூரியனார் கோவில் வரலாறு மற்றும் சிறப்புகள். வரலாறு: இக்கோயில் கிபி 1100இல் கட்டப்பட்டதாக கருதப்படுகிறது. சோழ மன்னர்களால் கட்டப்பட்ட இது குலோத்துங்க சோழ மார்த்தாண்ட ஆலயம் என்று கல்வெட்டுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தல வரலாறு: பிரம்மதேவனின் சாபத்தால் தொழுநோயால் பாதிக்கப்பட்ட நவகிரகங்கள் திருமாங்கலக்குடி திருத்தலத்தில் சிவனை பிராணநாதரை வேண்டி சூரியனார் கோவிலில் குடியேறி சிவபெருமானின் உத்தரவின்படி இங்கு வரும் பக்தர்களுக்கு அருள்பாலிப்பதாக நம்பப்படுகிறது. சிறப்பு: தமிழகத்தில் நவகிரகங்களுக்கு தனித்தனியாக சன்னதிகள் உள்ள ஒரே நவகிரகத்தலம் இதுவே. சூரியனுக்கு வாகனமாக குதிரை உள்ளது. திருவிழாக்கள்: ரதசப்தமி, தை மாதத்தில் 10 நாட்கள் உற்சவம் மற்றும் ஒவ்வொரு மாதத்தின் முதல் ஞாயிற்றன்றும் விசேஷ அபிஷேகங்கள் நடைபெறுகின்றன. நிர்வாகம்: திருவாவடுதுறை ஆதினயத்திற்கு சொந்தமான இக்கோயில் இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் நிர்வகிக்கப்படுகிறது. உங்கள் வீட்டில் பிரச்சனையா, நிம்மதி இல்லையா? அப்போ கண்டிப்பா இந்த கோயிலுக்கு போய் வாருங்கள். உங்கள் வீட்டில் நிம்மதி, மகிழ்ச்சி, செல்வம் எல்லாம் உங்க வீட்டில் வந்து தங்கும். இந்த கோயிலுக்கு செல்லும் லொகேஷன் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுகிறேன், பார்த்து கொள்ளுங்கள். கோயிலுக்கு செல்வதற்கு கும்பகோணம் 15 கிலோமீட்டர், மயிலாடுதுறை 20 கிலோமீட்டர் பேருந்து வசதி உள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் சிவன் பார்வதி சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு சூரிய பகவான் பிடிக்கும் என்றால் கமெண்ட் பாக்ஸில் ஓம் சூரிய பகவான் என்று எழுத மறந்து விடாதீர்கள். சூரிய பகவானின் அனுகிரகம் உங்கள் மேலும் உங்கள் குடும்பத்தினர் மேலும் இருக்கட்டும். உங்கள் வாழ்க்கை அந்த சூரியனை போல் பிரகாசமாக இருக்கட்டும். வாழ்க வளமுடன்.